கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்களோடு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பிற்காகவும் தருணத்திற்காகவும் சபை போதகருக்கும் சபை விசுவாசிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே தேவன் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இந்த பாவ பூமியிலே அந்த இளைப்பாறுதலை உணரும்படியாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் குறித்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியை யோசிக்கும் போது, நாம் இந்த காலாண்டாக இருக்கட்டும், ஓய்நாள் பள்ளி காலாண்டு மற்றும் நம்முடைய வெள்ளிக்கிழமை ஆராதனைகளாக இருக்கட்டும், த கிரேட் கான்ட்ரோவர்சி, மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற தலைப்பின்களாக பாடங்களை படித்து வருகிறோம். அற்புதமான இந்த கடைசி காலத்திலே நாம் கொடுக்க வேண்டிய அற்புதமான செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். நிச்சயமாக அவைகள் மூலமாக தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையையும் பாக்கியத்தையும் அருளுகிறார். இந்த கடைசி கால சம்பவங்களையும் செய்திகளையும் நமக்கு பின்னணியிலே நடைபெறக்கூடிய அந்த மாபெரும் போராட்டத்தையும் பற்றி நாம் படிக்கும்போது நாம் அதற்காக பயப்பட தேவையில்லை. மாறாக அந்த பயங்களுக்கு மத்தியிலே தேவன் அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பற்றி கொண்டவர்களாக அப்படிப்பட்ட காலத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் தான் இந்த நாளிலும் செய்தி அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். உதாரணமாக, நாம் இந்த ஆன்மீக போராட்டத்தின் வழியாக நமக்கு பின்னணியில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை வைத்து இப்போது நம் கண்களுக்கு முன்பதாக நடைபெறுகிற சம்பவங்களை நாம் தியானிக்கிறோம் அல்லது கணக்கெடுக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேக ஆபத்துக்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் நாம் பார்க்கிறோம். அநேக வேளைகளில் இந்த பாவ பூமியிலே நடைபெறக்கூடிய அந்த அக்கிரமங்களையும் ஆபத்துக்களையும் நாம் பார்க்கும்போது சில வேளைகளில் ஜனங்கள் கர்த்தர் மீதே கோபப்படுகிறார்கள். என்ன கடவுளை இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறாரே, தீமையை வளர விட்டு கொண்டே இருக்கிறாரே, சரிக்கு சரி கட்டுவதில்லையே, நன்மை செய்கிறவர்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தீமை செய்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் தீமை செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக இருப்பது போல் தெரிகிறதே, கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த கேள்விகள் இந்த மதம் இந்த கலாச்சாரம் என்று கணக்கில்லாமல் எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலையும் அது கேள்விக்குறியாக நிற்பதை நாம் பார்க்கலாம். சரி, அப்படியானால் இவ்வளவு தீமைகள் நடைபெறுவதை கர்த்தர் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறாரா? சில வேளைகளில் அநேகர் கேட்கிற கேள்வி, கர்த்தர் ஏன் தீமையை இந்த உலகத்தில் அனுமதிக்கிறார்? அதை உடனே வேரோடு அழிக்க வேண்டாமா என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தீமை வளருவதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியக்கூடாது. ஒருவேளை கர்த்தரை அறிந்த ஜனங்களாக, வேதாகமத்தை தியானித்த ஜனங்களாக இருந்தால் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த தீமை பரலோகத்திலிருந்து தான் கீழே இறங்கி வந்தது என்று சொன்னால் பரலோகத்திலேயே ஏன் அதை அனுமதித்திருக்க வேண்டும்? அதை அங்கேயே கிள்ளி எறிந்திருந்தால் அந்த தீமை பூமிக்கு வந்திருக்காதல்லவா? பரலோகத்திலேயே அந்த தீமையை அதை அழித்திருந்தால் பரலோகத்திலிருந்து அந்த தீமை பூலோகத்திற்கு வந்திருக்காதல்லவா என்று ஒருபடி மேலே போய் கேட்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் இதையும் தாண்டி
அதிகமாக ஒரு கேள்வி இருக்கிறது. முதலாவது, கர்த்தர் பரலோகத்திலேயே ஏன் அந்த தீமையை அனுமதிக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் வைக்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், பரலோகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பரலோகத்தில் தீமை எப்படி நுழைந்திருக்கும்? அல்லது கடவுளை காட்டிலும் தேவனை காட்டிலும் பெரியவர்கள் யாராச்சும் இருக்கிறார்களா? கர்த்தருடைய அனுமதி இல்லாமலேயே தீமை உள்ளே வருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்புகிறார்கள். அல்லது கர்த்தரே தீமையையும் வர வச்சு அங்கே நன்மையை உண்டாக்கி தீமைக்கும் நன்மைக்கும் வேறுபாடை காட்டுகிறாரா என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். ஏன் இந்த கேள்வி நமக்கும் கூட வந்திருக்கலாம். பரலோகம் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அங்கே தீமை எப்படி தோன்றி இருக்கும்? ஒன்னே சொல்லுவாங்க, லூசிஃபர் அங்கே தேவதூதன் இருந்தான், தேவதூதனுடைய மனசுல தான் இந்த தீமை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்படி தேவதூதனுடைய மனசுல தீமை தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த தேவதூதனை படைத்தது யார்? அதுவும் கர்த்தர் தானே. அப்ப கர்த்தர் படைத்த தேவதூதனுடைய உள்ளத்தில் எப்படி தீமை வரும்? ஒருவேளை இதற்கும் பதில் சொல்ல துணிந்தால், அங்கே நன்மை தீமை, பவர் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆகையால் இந்த தேவதூதன் தீமையை தெரிந்து கொண்டான் என்று ஒரு பதில் சொல்லலாம். திரும்பவும் ஒரு கேள்வி, அங்கே தீமை என்று ஒன்று இருந்ததினால் தானே அவன் அந்த தீமையை தேர்ந்தெடுத்தான். அந்த தீமை ஏன் அங்க வந்துச்சு? தேவன் இருக்கும் இடத்தில் எப்படி தீமை வர முடியும்? அதற்கு சில வசனங்களை நம்மிடத்தில் கேட்கிறார்கள். என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 யோவான் 1:5. யோவான் 1:5. ஓகே, போதும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அஞ்ஞான ஜனங்கள் ஒளி, ஜோதி என்பது கடவுள் என்று அஞ்ஞான ஜனங்கள் சொல்றாங்க இல்லையா? அவர்கள் கடவுள் ஜோதிமயமாக இருக்கிறார். இல்லை, இங்கே சொல்ல வருகிறது என்னன்னா, அவரிடத்திலே பாவம் இல்லை, தீமை இல்லை, அவர் நல்லவராகவே, இரக்கமுள்ளவராகவே, நற்செயல் செய்யக்கூடியவராகவே இருக்கிறார் என்று இது சொல்லுகிறது. அதான் சொல்றது, அவர் ஒளியாக இருக்கிறார், இருள் அவரிடத்துல இல்லை என்று சொல்லுகிறார். அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னால் நன்மையுள்ளவராக, நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்ப அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொன்னால், பரலோகத்தில் அந்த இருள் போன்ற தீமை எப்படி உள்ளே வந்திருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். பாருங்க, யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அங்கே அவருக்கு ஒப்பானவர்கள், அவருக்கு மிக்கானவர்கள் யாரும் பரலோகத்தில் இல்லை என்று சொல்லுகிறது. அப்படியானால் பரலோகத்தில் எது உண்டானாலும், உண்டாகவில்லை என்றாலும் அது கர்த்தரால் மாத்திரமே உண்டாக முடியும். அவருக்கு ஒப்பானவர்களாக யாரும் இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். அதாவது காணப்படாதவைகள் என்று சொன்னால் நம்முடைய கண்களுக்கு காணப்படாதவைகள், பரலோகம், அண்ட சராசரம், நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டது, எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கிறவைகள் எவைகளாக இருந்தாலும் அது கர்த்தரால் மாத்திரமே உண்டாயிருக்கிறது. அப்போ உண்டாக்கப்பட்டவைகள் எவைகளும் அவரை அன்றி வேறொருவராலும் உண்டாக்கப்படவில்லை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கதான் கேள்வி வைக்கிறார்கள், அப்படியால் தீமை என்ற ஒரு காரியம் எப்படி இந்த பரலோகத்திலும் சரி அண்ட சராசரத்திலும் சரி எப்படி நுழைந்திருக்க முடியும்? அப்படி கர்த்தரால் தான் அனுமதிக்கப்பட்டு அது வந்திருக்கிறது என்று சொன்னால், அவரே பிள்ளையை கிள்ளி விட்டோம், தொட்டிலை ஆட்டி விட்டோம், அங்கே திருவிளையாடல் செய்கிறார்களா? விஞ்ஞான ஜனங்கள் அதை தான் சொல்லுகிறார்கள், கடவுள் திருவிளையாடல் இதையெல்லாம் அப்படின்றார்கள். அப்படியா? மனிதர்களை அழுக வைத்து நோகடித்து அவர்களை சின்ன பின்னமாக ஆக்கி அப்புறம் அதில் ஒரு நன்மையை செய்து அதில் மகிழ்ந்திருப்பவரா? இல்லைங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் அழும்போது நம்மோடு சேர்ந்து அவர் அழக்கூடியவராகவும் நம்முடைய துக்கங்களில் அவர் பங்கு பெறக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார் என்று சொன்னால், தீமை என்ற ஒரு காரியம் எப்படி வந்திருக்க முடியும்? அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த தீமை எப்படி வந்தது என்பது ரகசியம் என்று சொல்கிறார்கள். தீமை எப்படி இந்த பரலோகத்திலும் சரி பூலோகத்துக்கும் சரி எப்படி வந்தது என்று சொன்னால் அது ரகசியம், அதை நாம் மறந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்வோம், தீமை எப்படி வந்தது என்று தெரியவில்லை என்று சொன்னால் நாம் தொடர்ந்து தீமை செய்வதற்கு நாம் உட்படுத்தப்படுவோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தீமை அது எந்த ரூபத்தில் வரும், அது எப்படி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் தீமை எது நன்மை எது என்று புரிந்து கொள்ளாமலேயே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியானால் தேவன் கண்டிப்பாக தீமையை செய்யக்கூடிய சாத்தானை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவனுக்குள் எப்படி தீமை வந்திருக்கிறது என்பதை குறித்தும் கண்டிப்பாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பார். பாருங்க, ஒரு வசனம் தானியேல் 12, இதில் இல்லை, தானியேல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? தானியேல் 12:12. ஆயிரத்தி 335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். தீர்க்க தரிசனம் படிக்கும்போது படிச்சிருப்போம், இது ஒரு கால தீர்க்க தரிசனம். இந்த 1335 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடியது அது வருடங்கள். அந்த 1335 வருடங்கள் காத்திருந்து சேருகிறவர்கள் என்று சொல்லும்போது அது தீர்க்க தரிசன கணக்கில் பார்க்குறோம். அந்த 1335 முடிவடையக்கூடிய காலகட்டம் 1843வது ஆண்டு. 1843வது ஆண்டு. ஒருவேளை தீர்க்க தரிசனம் படித்த அறிந்த பிள்ளைகளுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். 1843 என்பது 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் முடியக்கூடிய காலகட்டம். அங்கே என்ன நடந்தது? அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அல்லது முடிவு பெறும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார். நுட்ப நியாய விசாரணை ஆரம்பமாகிறது. பிதாவுக்கு முன்பதாக நமக்காக பரிந்து பேசுகிறவர் அங்கே சென்றிருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இல்லையா? அது ஒரு விசேஷம், அது ஒரு நன்மையான காரியம். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த 1843வது வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ள வருகிறார்களோ, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 1843க்கு அப்புறம் வேதாகமத்தில் மேக்சிமம் உயர்ந்தபட்சமாக எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. எதெல்லாம் வேதாகமத்தில் புரியலையோ அவைகள் எல்லாம் 1843க்கு பிற்பாடு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதில் விசேஷமாக பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் நடைபெறுகிறது, நமக்காக என்ன செய்யப்படுகிறது என்ற காரியங்கள் எல்லாம் விழாவாரியாக தெரியப்படுத்தப்பட்டது. இன்னும் ஒரு விசேஷமாக சொல்வதாக இருந்தால்,
அந்த 1843க்கு முன்னாடி வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கட்டும், தீர்க்க தரிசிகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. விசேஷமாக தானியேல் தீர்க்கதரிசிக்கு கூட புரியாத, அறியாத அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அவர் எழுதிய தீர்க்க தரிசனத்திலேயே, அல்லது அவர் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர் எழுதும் போதும் கூட சில காரியங்கள் அவருக்கு புரியாமலேயே இருந்தது. கர்த்தரும் சொன்னாரு, தம்பி உனக்கு புரியலைன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு மூடி வச்சுட்டு நீ காலத்துக்கு ஏற்ற போல நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. தானியேலுக்கு புரியாத, தெரியாத காரியங்கள் கூட 1843க்கு அப்புறம் மிக அருமையாக ஆவியானவர் மூலமாக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த ரகசியங்கள்ல ஒண்ணுதான் இந்த தீமை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒளிமயமாக இருளே இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தில் இந்த தீமை எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற காரியத்தையும் கர்த்தர் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னன்னு பார்ப்போமா? அவர் அந்த தீமையை எப்படி வந்தது அப்படின்னு சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 உதாரணங்களை உங்க முன்னாடி வைக்கிறேன். அந்த 3 உதாரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க கர்த்தர் அந்த தீமை எப்படி உள்ள வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு மிக எளிதாக புரிய வைக்கிறார். முதலாவது காரியம், இந்த உலகத்தில் பெரும்பாலும் கம்பேரிசன் இல்லாம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஒப்பிட்டு பார்க்காமல் அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு கோடு போடப்பட்டிருக்கு இல்லையா? அநேக நேரங்கள் நம்ம சின்ன பிள்ளைகளாக விளையாடுவோம். இந்த கோடு சின்ன கோடா பெரிய கோடா? சரி, சிஸ்டர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. சரி, இதை கோடுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது சின்ன கோடா பெரிய கோடான்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்போ சொல்ல முடியும்னா, ஒன்று அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற கோடு சின்ன கோடுன்னு சொல்றது புரிஞ்சுக்கலாம். அல்லது ஏற்கனவே இருந்த கோடுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடை போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே போட்ட கோடு பெரிய கோடு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சிக்க முடியும். நம்மளால புரியாத ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில ஒப்புமைகள், ஒரு சில கம்பேரிசன் நமக்கு தேவைப்படுது. அப்படி கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே புரியாத ஒரு விஷயம் புரியும். உங்களுக்கு நான் 2வது உதாரணம் சொல்றேன். இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. குளிர அளப்பதற்கு ஏதாவது அளவீடுகள் இருக்கிறதா? எவ்வளவு குளிருது, ரொம்ப குளிருது, கொஞ்சமா குளிருது, எவ்வளவு குளிருன்னு சொல்லிட்டு அளக்கிறதுக்கு ஏதாவது அளவீடு இருக்கா? அப்படிதான் கேட்க முடியும். ஒரு கம்பளி போதுமா, 2 கம்பளி போதுமான்னு தான் பார்க்க முடியும். ஆனா குளிர் எவ்வளவு இருக்குன்றத சொல்ல முடியாது. ஆனா வெப்பம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? வெப்பம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதை அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. அது தமிழ்ல சொல்லும்போது வெப்பமானி அப்படின்னுவாங்க. வெப்பத்தை அளவிடுவதற்கு அங்கே கருவி இருக்கிறது. இப்ப நடக்கக்கூடிய அந்த கால அளவுல எவ்வளவு வெப்பம் அளவுகள் இருக்கு. 0 டிகிரியில இருந்து மேல அப்படி போயிட்டே இருந்துச்சு சொன்னா அதிகமாக அதிகமாக வெப்பம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது. குளிர சொல்லும் போது வெப்பம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். குளிர்னு சொல்றதை விட அந்த அளவை எப்படி சொல்லுவாங்கன்னா -, டிகிரியில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 0க்கு கீழே போனா அது குளிராக இருக்கிறது. ஆனா அது குளிரை பத்தி பேசல, வெப்பத்தை பத்தி தான் பேசுறாங்க. வெப்பம் இவ்வளவு குறைவாக இருப்பதினால் குளிர்கிறது. அப்ப உலகத்துல குளிருங்கிற ஒரு வார்த்தை இல்லை, அல்லது குளிருங்கிற அளவு இல்லை. அங்க வெப்பத்தின் அளவு மட்டும்தான் இருக்கிறது. அங்கே வெப்பம் இருந்தால் வெப்பமாக இருக்கிறது, வெப்பம் இல்லை என்றால் அது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஸோ குளிர நீங்க தனியா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. குளிர் என்றால் என்ன சொல்ல முடியாது.
நீங்கள் வெப்பத்தை சொன்னாதான் அந்த குளிரை பற்றி புரிஞ்சிக்க முடியும். வெப்பத்தை சொன்னாதான் குளிரை பற்றி புரிஞ்சிக்க முடியும். சரி, இது புரியுதுங்களா? குளிரை பற்றி நமக்கு தெரியாது. எதை சொன்னால் குளிரை புரிஞ்சுக்கலாம்? வெப்பத்தை சொன்னால் குளிரை புரிஞ்சுக்கலாம். சரி, மூன்றாவது ஒரு உதாரணம். இருளை அளப்பதற்கு கருவிகள் ஏதாவது இருக்கா? எவ்வளவு இருட்டு? கும் இருட்டு, இல்லை லேசா இருட்டு இருக்கா? இருட்டை அளப்பதற்கு எங்கேயாச்சும் அளவீடுகள் இல்லை. வெளிச்சத்தை அளப்பதற்கு எவ்வளவு வெளிச்சம்? இந்த வெளிச்சத்தை அளக்கிறதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. என்ன அளவீடு தெரியுமா? வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ். இப்போதான் அந்த மாதிரி பல்பை நம்ம பயன்படுத்தலை. இந்த குண்டு பல்பு பயன்படுத்துவோம்ல, 30 வாட்ஸ் பல்பு, 50 வாட்ஸ் பல்பு, 100 வாட்ஸ் பல்பு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெளிச்சம்? கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் கூடுதல் வெளிச்சம், அதை விட அதிக வெளிச்சம், இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிச்சத்தை அளவிட்டு கொண்டே போகலாம். வெளிச்சத்தை அளவிட்டு கொண்டே போகலாம். அப்படியானால் இருட்டை அளப்பதற்கோ இருள் என்றால் என்ன அப்படி கேட்பதற்கோ அங்கே முடியாது. இருளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தை பற்றி பேசினால் மாத்திரமே இருளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். வெளிச்சம் இருந்தால் அந்த இடம் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லலாம். வெளிச்சம் குறைவாக இருக்கிறது அல்லது வெளிச்சம் இல்லை, அதுதான் இருள். ஆகையால் இருள் என்று ஒன்று இல்லை, வெளிச்சம் என்று ஒன்று தான் இருக்கிறது. வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறது. வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறது. அப்படியானால் இருள்னா என்னப்பா? யாராலையும் பதில் சொல்லவே முடியாது. நீங்க வெளிச்சத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இருளை புரிந்து கொள்ள முடியும். வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் இருளை புரிந்து கொள்ள முடியாது. அதே போலதான் வெப்பத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களால் குளிர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க குளிர்ச்சிக்கு என்னதான் விளக்கம் தேடினாலும் சரிதான், எங்கேயுமே கிடைக்காது. வெப்பத்தை பற்றி பேசினால்தான் குளிர்ச்சியை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அடுத்த கேள்வி என்ன? நன்மைனா என்ன, தீமைனா என்ன? நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்ன உதாரணம், இதை புரிந்து கொள்வதற்காக தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வாங்க. நம்ம எல்லாருடைய கேள்வி என்ன? உலகத்தானுடைய கேள்வி என்ன? தீமை என்றால் என்ன, தீமை என்றால் என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த தீமை எங்கிருந்து வந்துச்சுன்னு தானே கேட்டுட்டு இருக்கான். இந்த கேள்வி எதற்கு சமம் என்று சொன்னால், குளிர்னா என்ன, இருள்னா என்ன அப்படி கேட்கறதுக்கு தான் தீமை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அர்த்தம். பாருங்க, நீங்க தீமையை அளப்பதற்கு ஏதாவது அளவீடு இருக்கா? கொஞ்சம் தீமை, ரொம்ப தீமை. தீமைனா தீமை தான். நீங்க இப்படி கிள்னாலும் வலிக்கும், கத்தி எடுத்து அறுத்தாலும் வலிக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் அது வலிக்க தான் செய்யும். இது சும்மா கில்ல தானே செஞ்சேன், கத்தி எடுத்து குத்தவா செஞ்சேன் அப்படிலாம் கேட்க முடியாது. வலி ஒண்ணுதான். தீமையை அளப்பதற்கு அளவீடு இல்லை, ஆனால் தீமையை புரிந்து கொள்ள முடியும். அது என்ன தீமை, எப்படிப்பட்ட தீமை என்பதை புரிந்து கொள்ள முடியும். எதை வச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தீமையை புரிந்து கொள்வதற்கு ஒரு அளவீடு இருக்கு. எப்படி குளிர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு அங்கே வெப்பம் இருக்கிறதோ, இருளை புரிந்து கொள்வதற்கு அங்கே வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கிறதோ, அது மாதிரி தீமையை புரிந்து கொள்வதற்கு அங்க ஒரு அளவீடு இருக்கு. அது என்ன அளவீடு அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சி என்ற அளவீடு, சந்தோஷம் அப்படிங்கிற அளவீடு. மகிழ்ச்சியை உங்களால் அளக்க முடியும். நீங்க என்ன செஞ்சா மகிழ்ச்சியா இருப்பீங்க? உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு நிறைய பண தேவை இருக்கு, கொஞ்சம் பணம் கொடுத்தா மகிழ்ச்சியா இருப்போம், கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதிக பணம் கொடுத்தா அதிகமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. மகிழ்ச்சியே இல்லாதது, மகிழ்ச்சியே இல்லாதது, மகிழ்ச்சியை தராதது தீமை. மகிழ்ச்சி எங்க இல்லையோ
அங்கே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா அங்கே தீமை இருக்கிறது. நன்மை எங்க இல்லையோ, நன்மை செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். நன்மை இல்லாத இடத்தில் அங்கு தீமை இருக்கிறது. எப்படி அங்கே வெளிச்சம் இல்லாத இடத்தில் இருள் இருக்கிறதோ, வெப்பம் இல்லாத இடத்தில் குளிர் இருக்கிறதோ, அது மாதிரி இங்கே நன்மை இல்லாத இடத்தில் தீமை இருக்கிறது. தீமை என்ற ஒன்று இல்லை, மாறாக நன்மை அங்கே இல்லை. நன்மை இல்லை என்றால் அங்கே தீமைதான். பார்ப்போமா, இது என் சொந்த கருத்தா இல்லை ஆவியானவர் தான் இந்த கருத்தை கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 4:17. ஆதலால் நல்ல வசனத்தை கவனிங்க. இங்கே கொலை செய்கிறது பாவம்னு சொல்லலை, களவு செய்கிறது பாவம்னு சொல்லலை, தீமையான செயல்கள் எல்லாம் செய்வது பாவம்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? நீ நன்மை செய்யாமல் இருந்தால் அது பாவம். கத்தி எடுத்து குத்துனாதான் பாவம்னு கிடையாது. யாராச்சும் ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சாதான் பாவம்னு கிடையாது. மாறாக நீங்கள் நன்மை செய்யாமல் இருந்தாலும், அதுவும் நீங்கள் தேடி பிடிச்சலாம் போய் நன்மை செய்ய வேண்டாம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ, பெருசு பெருசாலாம் செய்ய வேணாம், உங்கள் தகுதிக்கு இணங்க உங்களால் முடிஞ்சது எந்த நன்மையோ அந்த நன்மையை செய்ய தவறினால் அது பாவம். நீங்கள் பாவத்தைன்னு சொல்லி தனியாலாம் தேடி போக வேண்டாம். இது பாவம், இது பாவம், இது பாவம்னு சொல்லிட்டு பாவத்தை பெருசாக நீங்கள் லிஸ்ட் போட வேண்டாம். செய்ய வேண்டிய நன்மையை, செய்ய தகுதியான நன்மையை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது பாவம், அது தீமை. இன்னொரு வசனம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. காயின் பாவம் செய்தானா இல்லையா? காயின் பாவம் செஞ்சான். என்ன பாவம் செஞ்சான்? நிறைய ஒரே செயலை செஞ்சு அநேக பாவங்களை வருவித்து கொண்டான். அவன் செஞ்ச ஒரே செயல் என்ன? அவனுடைய சகோதரனை கொலை செஞ்சான். சரிதானே? அவன் கொலை செய்தான், பாவியாக மாறினான். அப்படி தானே? வேதமும் அப்படி தானே சொல்லணும். அவன் கொலை செஞ்சான், அவன் பாவின்னு சொல்லணுமா இல்லையா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னவா? உன் தம்பியை கொலை செய்ததினால் நீ பாவம் செய்தாய், அப்படியா சொல்லியிருக்கு? அங்க கொலையை பத்தியே பேசல. மாறாக கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ கொலை செய்தால் தீமைன்னு சொல்லல அவரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். எனக்கு அன்பான தன்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தீமை எது, தீமை எது, தீமை எதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே போக வேண்டாம், அதை தேட வேண்டாம். தீமை எது அப்படின்னா, நீங்க நன்மை செய்யலைனா அது தீமை. நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அது தீமை. இங்கே காயின் செய்த பாவம், தன் சகோதரனுக்கு நன்மை செய்திருக்க வேண்டும். எந்த நன்மை? எது வேணாலும். அவனை காயப்படுத்தாமல், அவன் உயிர் இழக்காமல், அவனை என்னெல்லாம் போஷித்திருக்க வேண்டுமோ, அவனை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்க வேண்டுமோ, அவைகளெல்லாம் நன்மை. அந்த நன்மையான காரியங்களை செய்தாலே போதும், தீமையை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவன் செய்ய வேண்டிய நன்மையை, அவன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை, அவன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, அவனுக்கு சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய இரக்கத்தை அவன் செய்யாதிருந்ததினால் கர்த்தர் அவனை பாவி என்று சொன்னார். நீ பாவம் செஞ்ச அப்படின்னாரு. அவர் அங்க சொல்லல நீ கொலை செஞ்சதுனால பாவம் செஞ்சேன்னு சொல்லல, நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்யாததினால் நீ பாவம் செய்தாய். அதான் சாலமோன் ஞானி சொல்றாரு, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கர்த்தர் நன்மை செய்யின்னு சொன்னாரு. செய்ய முடியாத நன்மையை அவர் செய்ய சொல்லவே இல்லை. உங்க திராணிக்கு மிஞ்சிய செய்கைய அநேகர் சொல்லுவான்ல, எனக்கு மட்டும் கர்த்தர் அப்படியே காசு கொடுத்தாருன்னா நான் வாரி இறைப்பேன். என் கடன் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கர்த்தர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. உன் திராணிக்கு மிஞ்சி உன் தகுதிக்கு மீறிலாம் நன்மை செய்யுன்னு சொல்லவே இல்லை. சொல்றாரு, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போதே. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, முடியாத பற்றிலாம் நான் அப்படி இருந்தா இப்படி இருந்தா எதுவுமே வேண்டாம். நீ என்ன செய்ய முடியுமோ ஆன் த ஸ்பாட்ல செய்ய வேண்டிய நன்மை செய். ஒரு குண்டூசி கீழே விழுந்து அதை எடுக்க முடியாம ஒருத்தன் இருந்தான், குனிறதுக்கே கஷ்டப்பட்டான்னா நீ அந்த குண்டூசி எடுத்துக்கொடு. அந்த குண்டூசியை எடுத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு திராணி இருந்தால் போதும். அந்த நன்மையை செய்தாலே போதுமானது. அநேகருக்கு இரக்கம் செய்யணும், அன்பு காட்டணும்லாம் சொல்றேன்ல. பாருங்க, சாலமோன் ஞானி திரும்பவும் சொல்றாரு. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரனே வாசி. ஸோ தயைனா என்ன, இரக்கம்னா என்ன, கருணைனா என்ன அப்படின்னா, நீ நன்மை செய்யறதாப்பா இரக்கம். அவனுக்கு தேவையை நீ சந்திக்கிறது தான் இரக்கம். சில வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணம் கொடுக்கறது மட்டும்தான், பொருள் உதவி கொடுக்கறது மட்டும்தான் உதவி இல்லைங்க. உங்கள் உடல் ஒத்தாசையை கொடுக்கறது மட்டும்தான் உதவி இல்லைங்க. ஒருத்தனுடைய பிரச்சனையையோ அல்லது ஒருத்தனுடைய ஆதங்கத்தையோ காது கொடுத்து கேட்குறதும் ஒரு நன்மை தான். அங்கே தயை என்பதும் இரக்கம் என்பதும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று சொல்லுகிறார். நாம என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா, ஏசாயா பக்தன் சொல்றாரு. ஏசாயா 1:17. நன்மை செய்ய 1:17. நன்மை செய்ய படியுங்கள். ஓகே, என்ன சொல்றாரு? நன்மை செய்ய படியுங்கள். ஏன்? தாவீது பக்தன் சொல்லும்போது சொல்றாரு, என் சிந்தை முழுவதும் தீமையாகவே இருக்கிறது, நன்மை ஒன்றும் என்னிடத்துல இல்லை. அது எப்படி சொல்றாருன்னா, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். நித்தமும் என்னுடைய செய்கையும் என்னுடைய எண்ணமும் என்னுடைய பேச்சும் தீமையாகவே இருக்கிறது. ஆகையால் இங்கே ஒரு ஆலோசனை வந்திருக்கிறது, நன்மை செய்ய படியுங்கள். அப்படின்னா தீமை செய்யாத, நன்மை செய்யின்னு சொல்றோமே, அந்த அந்த நன்மை என்பது நீ படிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது உன்னிடத்துல இப்ப இல்லை, ஏன்னா நீ பாவத்துக்குள்ள விழுந்துட்ட. ஆகையால் நீ நன்மையை படிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இதுதான் எரேமியா பக்தனும் சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, எரேமியா 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். மனிதனுடைய நிலை இதுதான். பாவ உலகத்தில் கூடிய மனிதனுடைய நிலை, என் ஜனங்கள் மதியற்றவர்கள். எதனால் மதியற்றவர்கள்? அவர்கள் நன்மை செய்ய தெரியல அல்லது நன்மை செய்யவில்லை, ஆகையால் அவர்கள் மதியற்றவர்கள். அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். ஆமா, நன்மை செய்யலைனா அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். நன்மை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் பைத்தியமானவர்கள். நன்மை செய்யலைனா அவர் பொல்லாங்கு செய்யக்கூடிய பிள்ளைகள். ஆக மொத்தத்தில் ஆண்டவர், நம்ம இத்தனை வசனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த எந்த வசனத்திலையுமே கொலையை பற்றி பேசலை, களவை பற்றி பேசலை, விபச்சாரத்தை பற்றி பேசலை. அதுக்காக அவர் அதை பற்றி பேசலைன்னு இல்லை, அதுக்கு மாறா ஒரு அளவீடு காண்பிக்கிறார். என்ன அளவீடுனா, நீ நன்மை செய்யலைனா மற்ற எல்லாமே பாவம். நீ செய்ய வேண்டிய நன்மையை செய்யவில்லை என்று சொன்னால் அதுதான் தீமை. பாருங்க, அப்ப எங்க வெப்பம் இல்லையோ
அங்கே குளிர். குளிரை தனியாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. குளிரை தனியாக புரிந்து கொள்ள முடியாது. வெப்பத்தை புரிந்து கொண்டால்தான் குளிரை புரிந்து கொள்ள முடியும். இருள் என்பதற்கு தனியாக விளக்கம் கிடையாது. வெளிச்சத்தை படித்து கொண்டால்தான் இருளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நன்மையை படித்தால்தான் தீமைனா என்னன்னு தெரியும். எங்க நன்மை இல்லையோ அங்கே தீமை இருக்கிறது. நீங்க தீமைக்கு பெருசா லிஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையை பற்றி பேசுவதை காட்டிலும் அவர்கள் செய்ய வேண்டிய நன்மையை பற்றி பேசுங்கள். ஆட்டோமேட்டிக்கா தீமையை அவர்கள் செய்யாதிருப்பார்கள். அப்படின்னா இங்க நாம் பார்க்கிறோம் அநேக கேள்விகள் நமக்கு முன்பதாக. தீமை எப்படி வந்தது, தீமை இந்த உலகத்தில் எப்படி வந்துச்சு, பரலோகத்தில் எப்படி வந்துச்சு, அவ்வளவு பிரகாசமான இடத்துல கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தீமை எப்படி உள்ளே நுழைந்திருக்க முடியும்? ஸோ தீமை என்று ஒன்று தனியாக ஆடிக்கிட்டு வரல, மாறாக தீமை எப்படி வந்திருக்கும்? நன்றாக யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், 2 அதிகாரம் எதை பற்றி, யாரை பற்றி பேசுது? தீமையை கொண்டு வந்த சாத்தானை பற்றி பேசுகிறது. அப்படிதானே? அங்க சாத்தான் பரலோகத்தில் வந்து அவன் என்ன செய்தான்? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்டே வருது. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செஞ்சான்? அவன் தான் தான் தான்ற அந்த அகங்காரத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்தின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன், வடபுற பர்வதங்களுக்கு மேலே என்னுடைய சிங்காசனம் வச்சு அனைவருடைய தொழுகையும் வாங்கி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு நிகராக யோசிக்க ஆரம்பித்தான். தேவனுடைய தொழுகைகளை எல்லாம் தான் வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நன்றாக யோசியுங்கள். இவங்க தீமை செய்தானா இல்லை செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் போனானா? தீமை செய்தானா அல்லது செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போனானா? செய்ய வேண்டிய நன்மையை அவன் செய்யாமல் போனான். என்ன நன்மை அவன் செய்திருக்க வேண்டும்? அவனுக்கு கர்த்தர் என்ன திராணி கொடுத்தார்? அவன் தேவனை தொழுது கொள்ளுவதற்கு திராணி கொடுத்தார். ஆனா அந்த தேவனை தொழுது கொள்ளுதல் என்பது அவர் கட்டாயப்படுத்தினாரா இல்லை அவனை ஆசீர்வதிச்சாரா? டேய், நீ என்னை தான் வணங்கணும், நீ என்னை தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கட்டாயப்படுத்தினாரா இல்லை அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? நீங்கள் வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது சாத்தான்ட்ட லூசிஃபர்கிட்ட நீ என்னை தான் வணங்கணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். அவன்தான் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னான். வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், சிங்காசனத்தை வைப்பேன், எல்லாரும் என்னைய தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சானே தவிர கர்த்தர் ஒருபோதும் டேய் நீ உன்னைய தொழுது கொள்ளக்கூடாது, நீ என்னை தான் தொழுது கொள்ளணும் எங்கேயுமே சொல்ல. மாறாக கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்னா ஆசீர்வதிக்க மட்டும்தான் செஞ்சார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? அங்கே ஒரு லிஸ்டே போட்டிருந்துச்சு. நீங்கள் எசேக்கியேல் 28 படிக்கும்போது அங்கே ஒரு லிஸ்ட் இருக்கும். அவன் எப்படி உண்டாக்கப்பட்டானா? அவன் அப்படியே ஒளிமயமாக உண்டாக்குனாரான். அவன் எவ்வளவு பிரகாசமா இருந்தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால கர்த்தர் தீர்க்கதரிசிட்ட என்ன செஞ்சாருன்னா நமக்கு தெரிந்த விஷயத்தை வச்சு அந்த ஒளிமயமா இருக்கிறது எப்படிங்கிறத சொல்ல சொன்னார். எப்படி சொல்ல சொன்னாரு? அவன் உடம்புல என்னெல்லாம் பதிஞ்சிருச்சா? நமக்கு தெரிந்த மதிப்புமிக்க கற்கள், விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் அவனை மூடிக்கொண்டிருந்ததாம். அப்ப அது என்ன சொல்ல வர்றாரு? அத்தனை கற்களும் இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம பிரமிப்பா ஒளிமயமா பார்க்கிறோமோ அத்தனை கற்களும் அவன் மேல் மூடி இருந்தது என்று சொன்னால் அவன் பிரகாசமாயிருந்தான். ஆச்சரியமா ஒரு விஷயங்க. யார் பிரகாசமா இருப்பா? தேவன் தான் பிரகாசமா இருப்பார்ல. பாருங்க, கர்த்தர் அவனை தனக்கு நிகராக அவனையும் பிரகாசமா ஒளிமயமாக அவனை வைத்து, அதனாலதான் அவனுக்கு பேர் என்னது? நமக்கு தமிழ்ல இல்லை, இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கு இல்ல, லூசிஃபர். லூசிஃபர் அப்படின்னு சொன்னா பிரைட், ஒளிமயமான அப்படின்னு அர்த்தம்.
அவன் ஒளிமயமானவன். அப்படியானால் இந்த லூசிஃபர் பிற்பாடு சாத்தானா போனவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மட்டும்தான் செஞ்சார். அவன் எந்த விதமான கட்டாயத்தையோ அவனை எதாவது வற்புறுத்தலோ அவனை பண்ணலை. அப்போ அவனை ஆசீர்வாதமாக வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்போ அவன் செய்ய வேண்டிய நன்மை என்ன? ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு நன்றியாக இருப்பது தானே நன்மையானது. அதுதான் அவன் செய்ய வேண்டிய நன்மை வாழ்நாள் முழுவதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்னவாக இருந்தான்? அவனுக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாரு? பாதுகாப்பு கொடுக்கிறது, பாதுகாக்கக்கூடிய கேருபீன். எத்தனையோ கேருபீன் இருந்திருப்பாங்கல்ல, அத்தனை கேருபீனுக்கிட்ட இவனுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த தேவதூதன் தான் தேவன் படைத்த எல்லாவற்றுக்கும் பாதுகாவலனாக அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இன்னொன்று தெரியுமா? இந்த கேருபீன்களுக்கும் மேல ஒரு தூதர்கள் இருக்காங்க. அவங்க யாரு? சேராபீன்கள். சேராபீன்களுக்கு கொடுக்கிறத காட்டிலும் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இவனுக்கு தான் அதிகமான ஒரு உயர்வை கொடுத்திருந்தார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சேராபீன்கள் தேவனுடைய சமூகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த கேருபீன்கள் அடுத்த கட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க. ஆனால் அடுத்த கட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பக்கத்திலே இருந்து வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவனுக்கு அற்புதமான படைப்பாக அவனை படைத்திருந்தார். அப்படின்னா இவன் செய்ய வேண்டிய ஒரே நன்மை நன்றியுள்ளவனாக இருப்பது தானே. ஒரு பொறுப்பாளனாக அவனை நியமித்திருக்கும் போது அந்த பொறுப்பை மறந்து அதை கொடுத்தவருடைய இடத்தவே அவன் ஆசைப்பட்டான் என்று சொன்னால், செய்ய வேண்டிய நன்மையை அவன் செய்யாததினால் அங்கே தீமை காணப்பட்டது. தீமை என்பது ஒன்று புதிதாக உள்ளே வரவில்லை, மாறாக அவன் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாததினால் அங்கே தீமை காணப்பட்டது. தீமை அங்கே வெளியரங்கமானதுக்கான காரணம் அங்கே நன்மை இல்லாததினால். அப்படியானால் எங்க நன்மை இல்லையோ அங்கே தீமை காணப்படும். தீமை புதுசாலாம் வராது. நீங்க அங்க கத்தி எடுத்து குத்துனாதான் அங்க கொலை இல்லை, பொருளை அபகரிச்சாதான் களவு இல்லை. நீங்க செய்ய வேண்டிய நன்மையை செய்யாட்டினாலே அங்க பாவம் வாசல்ல படுத்திருக்கும். இன்றைக்கு அநேகர் தீமையை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தீமை எப்படி இருக்கும், அந்த தீமை எப்படி வந்தது, பிரகாசமான பரலோக அவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி தீமை தனியா புகுந்து வந்திருக்கும்? இல்ல, இருள் எங்க இருந்தது? இருள் அங்கதான் இருந்துச்சு. ஆனால் வெளிச்சம் அது வெளிப்படாதபடிக்கு அதை தடுத்து காத்து கொண்டிருந்தது. இருள் புதிதாக எங்கிருந்து வரல, இருள் அங்கதான் இருந்துச்சு. அந்த இருளை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் இருளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே வெளிச்சம் பேசப்படவில்லையோ அங்கே இருளை பற்றி பேச வேண்டியது இருக்கும். எப்போதுமே வெளிச்சம் இருந்திருக்கும் என்று சொன்னால் அங்கே இருள் என்ற வார்த்தையை வந்திருக்காதல்லவா? வெளிச்சம் மாத்திரமே நிரந்தரமாக இருந்திருந்தால் இருளுக்கான யோசனையே வந்திருக்காது. எப்போதுமே வெப்பநிலை சீராகவே இருந்திருந்தால் அங்கே குளிர்ச்சி வந்திருக்காது. ஒருவேளை தொடர்ந்து அந்த சீதோசனம் மிக சரியாக மெயின்டைன் ஆயிருந்தது என்று சொன்னால் அங்கே குளிர் என்ற ஒன்று வார்த்தையே நாம் அறிந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி தாங்க செய்ய வேண்டிய நன்மை பரலோகமானாலும் சரி பூலோகமானாலும் சரி அது தொடர்ந்து அது செய்யப்படுமானால் தீமையை தேட வேண்டிய ஆராய்ச்சியே அங்கே தேவையில்லை. அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் தீமையை பற்றி ஒரு ஆராய்ச்சிக்கு போகும்போது அங்கே என்ன சொல்ல வேண்டியிருக்குனாக்கா, நீங்கள் தீமையை பற்றி ஆராயாதீங்க, அது ரகசியம், அது தேவனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நாம் தீமையை தேடி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நன்மை இல்லையோ அந்த நன்மை இல்லாத இடத்தில் சரி, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன பாவம் செய்தார்கள்? என்ன பாவம் செய்தார்கள்? அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனி எடுத்து புசித்தார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புசித்ததினால் பாவம் அல்ல,
கீழ்ப்படியாததினால் பாவம். கீழ்ப்படிய வேண்டிய நன்மையை அவர்கள் செய்யாததினால் அங்கே பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தீமை என்று ஒரு தனியாக வரவில்லை. தொடர்ந்து நல்லா யோசித்து பார்ப்போம். அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து கொண்டே இருந்திருந்தால் பாவம் வந்திருக்குமா? அவர்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாததினால் அங்கே பாவம் வெளிப்பட்டது. அவர்கள் கீழ்ப்படியாததினால் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நாம் தீமையை குறித்த ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் நன்மை செய்கிறவர்களாக, நன்மையை பற்றி போதிப்பவர்களாக, நன்மையை பற்றி படிப்பவர்களாக, நன்மையை பற்றி சொல்லிக் கொடுப்பவர்களாக இருந்தால் மாத்திரமே தீமையை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். தீமை என்பது ஒரு பெரிய பரம ரகசியம்லாம் கிடையாது. அது நன்மை இல்லாத இடத்தில் தீமையாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகள, நாம் பார்க்குறோம் கடைசி நாட்களில் மட்டும் இல்லை, நாம் இதற்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாக்கள் அவங்க வேதத்தின் கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரிதான், நம்ம காலத்துக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்த ஜனங்களாக இருந்தாலும் சரிதான், தேவனுடைய ஜனங்கள் யாவரும் தீமையை அனுபவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் தீமையை அனுபவித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்ததினால் அவர்கள் பாவத்தின் ஜனங்களால் தீமையை அனுபவித்தார்கள். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் அநேக முற்பிதாக்களை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் பார்க்குறோம், இந்த இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய அந்த போப்பு மார்க்கத்தினுடைய காலகட்டத்தில் அநேக தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஊழியர்கள் அங்கே சரமாரியாக தாக்கப்பட்டது மட்டுமல்ல, அழிக்கவும் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் அனைவரும் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து அவர்கள் பாடனுபவித்தார்கள். அதான் நம்முடைய இன்னைக்கு கீ டெக்ஸ்ட்டு 1 பேதுரு 3:17 பார்க்குறோம். 1 பேதுரு 3:17 சொல்லுகிறது, பாட அனுபவித்து நன்மை செய்து பாட அனுபவிப்பது பாக்கியமான காரியம். நல்லா யோசித்து பாருங்க, நாம் தீமை செய்து பாட அனுபவித்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தப்பு செஞ்சால் தண்டனை வாங்கலாம். ஆச்சரியம் எது என்று சொன்னால், நன்மை செய்தும் அங்கே தண்டிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அதுதான் ஆச்சரியம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? தேவனுடைய சித்தப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல, தேவனுடைய சித்தங்களில் ஒரு சித்தம், அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஜனங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். எங்க நன்மை செய்தால் நன்மை தானே அனுபவிக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் ஏன் அந்த நன்மை செய்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாட அனுபவிங்க என்பதை ஏன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்பயுமே தான் சொல்பவர் மட்டுமல்ல, செய்து காட்டுபவரும் கூட. ஸோ அவரும் இந்த உலகத்தால் நன்மை செய்து பாட அனுபவித்தார். ஒரு இடத்துல கேட்பாரு, என்னை ஏன் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்பார். நான் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன், என்னே நீங்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்பார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவேளை நன்மை செய்து பாட அனுபவிப்போம் என்று சொன்னால் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய அனுமதி பெற்று தான் அங்கே வந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்கள் என்று ஒன்று பேசுகிறோமே, எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் என்ன நடைபெறும் அப்படின்னு சொன்னால், நன்மை செய்தால் தீமை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் நடைபெறும். ஏற்கனவே நம்முடைய அனுபவங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் எவ்வளோதான் நன்மை செஞ்சாலும் எனக்கு தீமை தான் வந்து சேருது அப்படின்ட்டு ஜனங்கள் பேசுவதை நாம் பார்த்துக்கோம். அதை காட்டிலும் இன்னும் தீமை செய்வார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னும் நம்முடைய முன்னோர்கள், அந்த இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் யாவரும் இந்த நன்மை செய்து பாட அனுபவிப்பதை நினைத்து அவங்க வருத்தப்பட்டதே இல்லை. இப்போ நம்ம இந்த ஆன்மீக போராட்டம் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? மாபெரும் ஆன்மீக போராட்டம் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது அதில் வந்த ஒரு விஷயம், இது எதில் இருக்குது? அந்த புத்தகத்தில் அத்தியாயம் 17ன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் பார்த்தா
2 முக்கியமான தேவனுடைய ஊழியர் கூட்டத்தை பார்த்தோம். ஒன்று வந்து வால்டென்ஷியன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஹூக்நாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார். அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படும் போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய சத்தியத்திற்காக அவர்கள் நின்றார்கள். அப்படி இருந்த போதிலும், அவர்கள் தீமை ஒன்றும் செய்யாத போதிலும், அந்த ரோமை சேர்ந்தவர்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள், மரண தண்டனை கொடுத்தார்கள். சரி, இது ஒரு பக்கம். இது எப்படி கொடுத்தாங்க அந்த மரண தண்டனைலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த குடும்பத்தாருக்கு முன்னிலையில் ஒருவேளை கணவனை அவர்கள் பிடித்து கொண்டால், அங்கே மனைவி குழந்தைகளுக்கு பக்கத்தில் வச்சு தான் அந்த மரணத்தை அவர்கள் நிகழ்த்துவார்கள். அந்த கணவனுக்கோ அல்லது தகப்பனாருக்கோ அந்த அந்த அக்கினி கம்பம் என்று சொல்லுவார்கள், அந்த கம்பத்தில் கட்டி வச்சு அப்படியே உயிரோட விறகெல்லாம் அடுக்கி வச்சு உயிரோடவே கொளுத்தி விடுவாங்க, எரிவாங்க. அல்லது கழுமரம் என்று சொல்லுவார்கள். அந்த நபரை யாரை கொலை செய்ய வேண்டுமோ ஊசியான கம்பு இருக்கும், அதில் இவர்கள் நிர்வாணமாக ஆசனவாய் அது மேலே வைக்கிற மாதிரி வச்சு அவங்களை உட்கார விட்டுருவாங்க. அப்படின்னா அந்த துவாரம் வழியாக அந்த ஊசி கூர்முனை கம்பங்கள் அவர்களை குத்தி கிழித்து விடும். சரி, இது தன்னுடைய கணவனையோ அல்லது தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட செயல்களை செய்து அந்த மரண தண்டனை வணங்குவாங்க. ஒருவேளை அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகனாக நானோ நீங்களாவோ, அல்லது அதை பார்த்து கொண்டிருக்க அந்த நபருடைய மனைவியாகவோ, அல்லது அந்த பெண்ணுடைய கணவராகவோ இருந்தால், அந்த இடத்துல நீங்கள் நான் அதை பார்த்து கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? என்ன செஞ்சிருப்போம்? என்னுடைய மனைவியையோ என்னுடைய கணவரையோ அல்லது என்னுடைய பிள்ளையையோ அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை உயிரோடு எரித்தோ இது மாதிரி ஒரு செயல் செய்தால் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? நான் அந்த புத்தகத்தில் வாசித்ததை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நபர் எரியும் போது, அந்த வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் போது, உங்க மனைவியோ அல்லது கணவரோ பிள்ளைகளோ பக்கத்தில் இருந்து பாட்டு பாடுவாங்களாம். அழுதுகிட்டேலாம் இல்லை, சந்தோஷமாக பாட்டு பாடுவார்களாம். அவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவருடைய மனைவி அல்லது கணவனாக இருந்தால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீ தைரியமாக சாகு, தைரியமா உயிரோடு இருப்ப அப்படி சொல்லல, நீ தைரியமாக சாகு, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சந்திப்போம் என்று சொன்னார். அவர்களுக்கு எங்கிருந்து அந்த சந்தோஷம் வந்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் மறுமையை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். இம்மையை நினைத்து கவலைப்படவில்லை, மாறாக மறுமையை நினைத்து அங்கே நிரந்தரமாக சந்திக்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அப்போது அழாமல் சந்தோஷமாக பாட்டு பாடி அவர்களை உற்சாகப்படுத்தினார்களாம். எதற்கு உற்சாகப்படுத்தினார்கள்? சாவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். நீங்க தைரியமா இருங்க, உயிரோட வந்துருவீங்க, இப்ப மழை பெஞ்சிரும், அந்த அக்னிலாம் அணைஞ்சிரும் அப்படி சொல்லல. நீ செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நீ மறுதலிக்க வேண்டாம். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, இவர்கள் நன்மை செய்து பாட அனுபவித்தார்கள். பாட அனுபவிக்கும் போது அவர்கள் என்ன செய்யலையா? கதறலையா, கவலைப்படலையா, கண்ணீர் விடலையா. நான் நன்மை தானே செஞ்சேன், கர்த்தருக்கு நான் 3 நேரம் ஜெபிக்க தானே செஞ்சேன், காணிக்க கொடுக்க தானே செஞ்சேன், வாரம் சர்ச்சுக்கு போக தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த வருத்தம்? அவர்கள் கேள்வி கேட்கலையா. மாறாக கர்த்தருடைய 2ஆம் வருகை நினைத்தும், அங்கே அவர்கள் செல்லப்போவதை நினைத்தும், அந்த செய்தியின் மூலமாக உற்சாகம் அடைந்து அங்கே தங்களை சாவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். வாலிப பெண்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் ஒரு விசித்திரமான ஒரு மரண தண்டனை கொடுத்தார்கள். கர்த்தரை மறுதளிக்காத வாலிப பெண்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நிலவரைகள்னா பூமிக்கடியில் ரூம் மாதிரி கட்டி, அங்கே உள்ள ஒன்றுமே இருக்காது, வெறும் குழி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே இவங்களை அனுப்பி விட்டு மொத்தமாக பூசிடுவாங்களாம். அந்த உள்ளுக்குள்ளே எவ்வளோ நேரம் மூச்சு திணறி சாகுவோம் அப்படி சாக விட்டுருவாங்களாம். சரி,
அப்படி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டால் நம்மளை அப்படி கொண்டு போய் உள்ளே பொண்ணு உள்ளே தள்ளி விட்டு வெளியில் சிமெண்ட் வச்சு பூசிட்டா அப்போ போகும்போது கூட்டு போவாங்கல்ல, ஒரு நம்மளை கூட்டு போனால் நம்ம எப்படி போவோம் தெரில, அந்த டைமில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல. சரி, நான் அந்த புத்தகத்தெல்லாம் இதெல்லாம் வாசித்தேன். உங்கள் கைகள்லேயும் அந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் அங்கே போட்டிருக்கு. அந்த வாலிப பெண்கள் இந்த மரண தண்டனைக்காக அந்த நிலவரைக்குள் போவதற்காக அழைப்பு கொடுத்த போது அவங்க வேகமாக போய் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ட்ரெஸ் எடுப்பாங்களாம். ஒரு மேரேஜுக்கோ ஒரு பார்ட்டிக்கோ போகிறதா இருந்தால் நம்ம எப்படி நம்மளை அலங்கரிச்சுட்டு போவோம், ஸோ அப்படி தங்களை அலங்கரித்து கொண்டு ஒரு மணப்பெண்ணை போல் அந்த நிலவரையை நோக்கி செல்வார்களாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் தங்களை நன்மை செய்வதற்காக பாடுகள் பட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கென்று நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவர்கள் எதிர்பார்த்தே வாழ்ந்தார்கள். ஒருவேளை நான் கர்த்தரை தொழுது கொள்வதற்காகவும் அவரை மறுதலிக்காமல் இருப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் என்று சொன்னால், அந்த இடத்துக்கு நான் எப்படி செல்ல வேண்டும், நான் எப்படியாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப சகோதரி இந்த ஓய்வு நாள் எல்லாவற்றையும் நன்றாக கற்றுக்கொண்டு அவள் +2 படிக்கிறது வரைக்கும் சாதகமான சூழ்நிலை தான். ஓய்வு நாள்லாம் எக்ஸாம் வராமல் நம்முடைய பள்ளிக்கூடங்கள்லேயே படித்து நல்லா படிச்சுட்டு போயிட்டான். அடுத்து அவள் காலேஜுக்கு போகும்போது பிரச்சனை வந்துருச்சு. ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் படிக்கும்போது காலேஜில் சனிக்கிழமை எக்ஸாம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் செமஸ்டரில் எக்ஸாம் வந்துச்சு, சனிக்கிழமையில் வந்துச்சு, எழுதலை, உற்சாகமாக இருந்தாள். அந்த அரியரை மீண்டும் அடுத்த தடவை எழுதும்போது அப்பையும் ஓய்வு நாளில் தான் வந்துச்சு, அப்பையும் அவள் எழுதலை. 3வது முறையும் வந்தது. எந்த எக்ஸாம் இது வரைக்கும் சாபத்தில் வந்துச்சோ அதே எக்ஸாம் திரும்பவும் 3வது முறையும் வந்தது. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா ஹாஸ்டலில் உட்காந்து. மற்ற அஞ்ஞான பிள்ளைகள் அல்லது கர்த்தரை அறியாத பிள்ளைகள் அவளை சுற்றி நின்று தேற்றினார்கள். நீ கவலைப்படாத, நீ கர்த்தருக்காக தானே இதெல்லாம் செய்கிற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு எப்படியாச்சும் அடுத்த தடவையாவது உனக்கு சரியாக கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு யாரை தேற்றினார்கள்? ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைய மற்ற விசுவாசம் இல்லாத பிள்ளைகள் தேற்றினார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் இந்த சகோதரியை போல் அழப்போகிறோமா? சத்தியத்தெல்லாம் அறிஞ்சும் அழப்போகிறோமா? இல்லை, சத்தியத்தை அறிந்து அப்படிப்பட்ட தீமைகள் பாடுகள் வந்தாலும் தன்னை அலங்கரித்து கொண்டு அந்த பாடுகளுக்கு ஊடாக கடந்து செல்ல போகிறோமா? உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது? கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் ஆவியாவை நம்மோடு பேசுவாராக. நாம் எந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோமோ அந்த சத்தியத்தின்படியே வாழ்வதற்கும் நம்மை திடப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஆவியானவரை நம்பி இருப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த இரவிலே நாம் அர்ப்பணிப்போடு படுக்க செல்வோம். காலை ஓய்வு நாளை கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரங்கா சிங்காசனத்தில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட மோது ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் எங்கள் அனைவரையும் கரம்பிடித்து அழைத்து வந்து ஆண்டவரே மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்குள் பிரவேசிக்க வைத்ததற்காய் உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரமும் நன்றியும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்த வாரங்கள் முழுவதும் உமது கிருபை கூட இருந்து எங்களை பாதுகாத்து அரவணைத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காய் உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளை அன்று முழுமையாக பரிசுத்தமாக கர்த்தருடைய சித்தத்தின்படியே நாங்கள் அதை பயன்படுத்த அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்மை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நிச்சயமாக உம்முடைய சாயலை பெற்ற நாங்கள் உம்மை போலவே
நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவரை போல நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாங்கள் செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. பவுல் சொன்னது போல ஆண்டவரே, இது எங்களால் முடியாது சுவாமி, ஆண்டு உம்மால் கூடும். ஆண்டவரே, நீங்கள் எங்களை கரம்பெடுத்து வழிநடத்தி செல்லுங்கப்பா. மனுஷீகத்திலே நாங்கள் பலவீனர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே, நன்மை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமது பிரமாணங்களை ஆண்டவரே கருத்தோடு ஆண்டவரை பின்பற்ற முடியாதவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பிடித்து கொள்ளாதபடிக்கு அவர் எங்கள் கரங்களை பிடித்து கொள்ள வேண்டுமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நேரடியாகவும் ஆண்டவரே காணொளி மூலமாகவும் வலைதளம் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நோய்களிலும் ஆண்டவரே பொருளாதார கஷ்டங்களிலும் ஆண்டவரே பிரச்சனைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அவர்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் கேட்கப்படும் போது ஆண்டவரே இல்லை என்று மறுக்காமல் கொடுக்கிற ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. கேட்கும்போது கொடுப்பதாக எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்த தேவனே, ஆண்டு இந்த வாக்கு தத்தங்களை நம்பி பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் சுகவீனத்தினால் ஆண்டவரை கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா, பிணிகளை நீக்கி போடுங்க ஆண்டவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்தாருக்கு தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இந்த இரவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தையும் உறக்கத்தையும் தந்து காலையில் துதிக்கிற துதியோடு எழுந்திருந்து ஆண்டு இந்த ஓய்வு நாளிலே பங்கு பெறும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.